அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு துவாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க. இது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு துவா தான். மனனத்தில் இருக்கக்கூடிய ஒரு துவா தான். இந்த ஒரு துவா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. சஹாபிகள் பலன் கண்ட ஒரு துவா. செல்வத்தை அள்ளி தரும். எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் சரி, அந்த நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். எத்தனை காலமாக பிள்ளைக்காக ஏங்கிட்டு இருக்கிறவங்க கூட இந்த ஒரு துவாவை ஓதுனா விரைவிலேயே அவங்களுக்கு நல்ல சாலிகான பிள்ளையை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவோம் இன்ஷா அல்லாஹ். இதை ஓதுறவங்க ஏழ்மையிலேருந்து வெளிவருவாங்க. ஏழ்மைங்கிறது அவங்க வாழ்க்கையில போயிடும். கஷ்டங்கள் அவங்க வாழ்க்கையை விட்டு வெளிவந்து சந்தோஷமான, நிம்மதியான, பரக்கத்தான வாழ்க்கையை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான துவா. இதை நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஓதி பாருங்கள். உங்களுக்கே மாற்றம் தன்னால் தெரியும். நீங்களே அதை கடைசி வரைக்கும் ஓதிக்கிட்டே போவீங்க. உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஓதுவீங்க. ரொம்ப எளிமையான துவா, ரொம்ப சிம்பிளான துவா தான். ஆனால் மீசான் தராசில் கனமாக அதிகப்படுத்தும். ரொம்ப வெயிட்டான துவா, கனத்தை அதிகப்படுத்தி நன்மையை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளுடைய நம்ம படைத்த அதிபதிக்கு ரொம்ப பிடித்தமான துவா. ரொம்ப ரொம்ப அல்லாஹ் தாலாவுக்கு பிடிச்ச ஒரு துவா. இந்த ஒரு துவாவை நம்ம ஓதி அவனிடம் நாம் பாவ மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் தாலா எப்போவுமே சரி, நம்ம முதல்ல அவன்கிட்ட நான் செஞ்ச பாவத்துக்காக மன்னிச்சு திரும்பி நல்ல விதமாக மாறணும். அவன் நம்மளை மன்னிச்சிட்டாலே நம்ம வாழ்க்கை எல்லாமே நல்ல விதமாயிரும். ஒரு நல்ல ஒரு பிரைட்டான லைஃப் நமக்கு அல்லாஹ் தந்துடுவான். அவன் நம்மளை முதல்ல மன்னிக்கணும். அவனுக்கு நம்ம மேலே இருக்கிற கோவம், நம்ம ஒழுங்காக தொழுவாகாமல் ஒழுங்காக ஓதாமல் நம்ம நல்ல விதமாக இல்லாமல் தீனுடைய வழியில் நம்ம இல்லாமல் ஹராமான வழியில் இருந்தால் அவன் நம்ம மேலே கோவத்தோடு தான் இருப்பான். அவனோட கோவ பார்வை நம்மளை விட்டு போயிட்டாலே அவனுடைய நல்ல விதமான நம்ம வாழ்க்கையை நல்ல விதமாக ஆக்குவான். நம்ம அவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு பாவத்திலேருந்து நம்ம விடுபட்டுட்டாலே போதும், அந்த ரப்பு நம்ம அவளை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அவனுடைய பார்வை நம்ம மேலே விழ ஆரம்பிச்சிரும். அப்போ நம்ம வாழ்க்கை முழுவதும் ரிஸ்க் நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல விதமான வாழ்க்கையாகும். எப்போவுமே சரி, அல்லாஹ்விடம் நம்ம பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம பாவ மன்னிப்பு கேட்க கேட்க அவன் நம்மளை மன்னிச்சிட்டான் அப்படின்னாலே போதும், நம்ம வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையாக மாறிடும் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை ஓதி பாருங்கள். ஒவ்வொரு ஃபஜர் தொழுகைக்கு பின்னாடியும் 100 முறை, ரொம்ப இலகுவான ஒரு துவா தான் இது. அதனால் ஒவ்வொரு ஃபஜர் தொழுகைக்கு பின்னாடியுமே சரி 100 முறை நீங்கள் ஓதிட்டு வாங்க. முன்னும் பின்னும் செலவாத்து 3 முறை நீங்கள் ஓதுங்க. எந்த செலவாத்து வேணாலும் நீங்கள் ஓதலாம். தரூத் இப்ராஹிம் ரொம்பவும் சிறந்த ஒரு செலவாத், அதனால நீங்கள் அந்த செலவாத்தையே கூட ஓதிக்காங்க. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு துவா, அது என்னன்னா சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி அலீமி வபிஹம்திஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி அலீமி வபிஹம்திஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி அலீமி வபிஹம்திஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வை துதி செய்கிறேன். என் பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த அர்த்தத்திலே பாருங்க, அல்லாஹ் நம்ம இதில் போற்றி புகழ்ந்துருக்கோம், மேலும் நம்ம பாவத்துக்கு மன்னிப்பும் கேட்குறோம். அப்படிங்கும் போது அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிச்சிட்டாலே போதும், அவனுடைய பார்வை நம்ம பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிடும். படைப்பினங்களுக்கு ரிஸ்கை அதிகப்படுத்தக்கூடிய துவா இது. ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் ரிஸ்கை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு சிறப்பான எளிமையான துவா தான் இது. ஆனால் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இதில். இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி. மறுமையிலையும் நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட், நம்மளுடைய நன்மை ஏழை அதிகப்படுத்தி தரும் மீசான் தராசில். இம்மையிலையும் சரி அல்லாஹுடைய ரிஸ்க்கு அதிகப்படுத்தி அல்லாஹுக்கு பிடிச்சமான துவாவாக இருக்கிறனால நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அள்ளி தரும், செல்வங்களை அதிகப்படியாக அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். சஹாபிகள் ஓதி பலன் கண்ட ஒரு இது. சஹாபிகள் ஓதி ரொம்பவும் பவர்ஃபுல்லான துவாவாக இருக்குது அப்படின்னு அவங்களே சொன்ன ஒரு திக்ர். எந்த ஒரு தேவைக்காக வேணாலும் நீங்கள் இதை ஓதலாம். பிள்ளை இல்லையா, இல்லை உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்குது, கடன் தொல்லையா, உங்களுக்கு செல்வம் வேணுமா, இல்லை நோயில் இருக்கீங்களா, எப்படிப்பட்ட சிரமத்தில் இருந்தாலும் சரி இந்த ஒரு துவாவை நீங்கள் அல்லாஹ் மேலே நம்பி ஓதுங்க. ஏன்னா அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு துவா இது. அப்படிங்கும் போது அவனுக்கு பிடிச்சமான துவா ஓதி அவன்கிட்ட நம்ம நெருங்குறோம். நம்மளுடைய பாவத்திலேருந்து விடுபட்டு நல்ல விதமாக நம்ம வாழ போகிறோம்.
நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை அல்லாஹ் தஆலா விரைவிலேயே நீக்குவான். ஒவ்வொரு ஃபஜர் தொழுகைக்கு பின்னாடி 100 முறை ஓதிட்டே வாங்க. ரொம்ப நேரம் ஆகாது இது ஓதுறதுக்கு. அல்லாஹ் மேல நம்பிக்கையோடு நீங்கள் ஓதிப்பாங்க. உங்களுக்கே உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச துவாவா இருக்குது அப்படிங்கும்போது அந்த துவாவை கொண்டு அல்லாஹ் நமக்கு மேலும் மேலும் ரிஸ்கை அதிகப்படுத்தி நம்ம பரக்கத்து நிறைந்த வாழ்க்கையா செல்வத்தை அள்ளி தருவான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான துவா. அதனால நீங்கள் இதை அலட்சியப்படுத்தாமல் கண்டிப்பாக ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுலேருந்து உங்களை வெளிவரத்துக்கு அல்லாஹ் தஆலா உதவியாக இருப்பான். இந்த ஒரு துவாவே போதுமானது. இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.